வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, போன வாரம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 மணி நேர சார்ட்டு. அதாவது எப்போவுமே திங்கட்கிழமை வீக்லி வீடியோ அனாலிசிஸ்க்கு நம்ம 1 மணி நேர சார்ட்டை யூஸ் பண்ணுவோம். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் திங்கட்கிழமை மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையிலேயே மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து அதுக்கப்புறம் கீழே வந்து மார்க்கெட் திருப்பி கீழே முன்னாடி வாரம் லோ வரைக்கும் தான் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே ரிட்டர்ன் ஆயிருந்தது. அந்த காரணத்தினால நம்ம அடுத்த நாள்லேருந்து என்ன ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த 6020 அப்படின்ற இந்த ஜோனை ரொம்ப கிளியராக டார்கெட் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6060 6100 பக்கமாக ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6500லேருந்து மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்திச்சிட்ருக்க காரணத்தினால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னோம். இந்த 6060 6020 அப்படின்ற இடத்த கொஞ்சம் தெளிவாக ஃபோக்கஸ்டாக ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம போன வாரம் பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் இருந்துச்சு, பாதிக்கு அப்புறம் தான் நம்ம புதிய கான்ட்ராக்டுக்கு மாறணும். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த அட்வைஸ்னால் புதிய கான்ட்ராக்டுக்கு ஆரம்பிக்கிறப்ப நம்ம கொடுத்தது. அந்த அடிப்படையில் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மறுபடியும் 6100 வரைக்கும் போயிட்டு கீழே ட்ராப் ஆகி மார்ச் 20 6060 6100க்கு மேலே ஓப்பன் ஆயிருந்தது. ஆனாலும் மறுபடியும் தொடர்ந்து அது ஒவ்வொரு ஹை ரீச் பண்ண ஹையை தொட மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. எதனால்னா இந்த மூவிங் ஆவரேஜ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு கீழே தான் முழு ப்ரைஸும் இருந்திருக்கு. இந்த மூவிங் ஆவரேஜ் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டில் கீழே தள்ளிட்டு இருந்துச்சு. இதையும் உதாரணத்துக்கு எடுத்து டெய்லி வீடியோ அனாலிசிஸில் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6060 ஒவ்வொரு டெய்லி வீடியோ அனாலிசிஸ்லையும் இந்த புதிய கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த 6060 கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த சொல்லியிருந்தோம். அதோடைய காரணம் என்னென்னா, கடைசி 2 வாரம் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற நேரத்தில் இந்த 6060 பக்கமாகவே எல்லா ப்ரைஸும் இருந்திருக்கு. ஒரு நாளை கூட விடாமல் எல்லா நாளும் இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் 6060 நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம், கண்டுபிடிச்சிருந்தோம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பனிங் கீழே ஓப்பன் ஆகியிருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து எப்போ இந்த 6060க்கு மேலே நிற்க ஆரம்பிச்சதோ அப்போவே அதுக்கு ஸ்ட்ரென்த் வந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் 6121 க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதுதான் போன வாரம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நடந்தது. ஏன் இவ்வளோ பெரிய குழப்பங்கள் நடந்ததுன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு காரணம், ஏற்கனவே ப்ரைஸு பெரிய சரிவை சந்திச்சிட்ருக்கு. அந்த காரணத்தில் கடைசியாக இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமும் கிடையாது. அந்த சமயத்தில் நமக்கு புதிய கான்ட்ராக்ட் ஓப்பனிங்கும் ஆனனால ஓரளவு மார்க்கெட்டை கிளியராக பிடிக்க முடியல. அந்த சமயத்திலும் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அற்புதமாக உங்களை தெளிவாக அந்த டைரக்ஷன் ப்ரைஸ் டைரக்ஷனில் வச்சுருந்தது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த வாரம் என்ன பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே 2-3 கோடு வரைஞ்சிருக்கிறோம் க்ரீன் கலரில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸாக. இந்த மாதிரி எப்போவுமே குழப்பமான நேரத்தில் நமக்கு உதவியாக இருக்கிறது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் இண்டிகேட்டரான ட்ரெண்ட் லைன் தான். அதுக்கப்புறம் எப்படி அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். மார்ச் 17 க்ரியேட் ஆன லோவை கனெக்ட் பண்ணி மார்ச் 21 க்ரியேட் ஆன இந்த 2 லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறேன். ஏன்னா இப்போ மார்க்கெட் இப்படி பவுன்ஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்காக அப் ட்ரெண்டுக்காக அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப் ட்ரெண்ட் லைன் உதவியாக இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே கைட் பண்ணும். மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாமல் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சிருக்கிறோம். 2 டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறேன். முதல் டவுன் ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது எந்த அடிப்படையில் வரைஞ்சிருந்தா, இந்த ஹை க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா 21 மார்ச், அந்த ஹைவியை மட்டும் இல்லாமல் மார்ச் 3 இந்த இடத்துல இருந்து தான் ப்ரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சது. மார்ச் 3 தான் ட்ராப் ஆன மிகப்பெரிய சரிவை சந்திச்சது. அந்த 2 ஹையும் க்ரியேட் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிற, அதுதான் இந்த டவுன் ட்ரெண்ட் லைன். இந்த லைன் கீழே முதல்ல போது பார்த்திங்கன்னா இங்கே கீழே அது இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து டவுனில் தான் இருக்குது அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட்
இந்த அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதையும் பிரேக் பண்ணி 6060க்கு கீழே ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு டவுன் ட்ரெண்ட் லைன் எப்படி வரைஞ்சிருக்குன்னா, இந்த லைனை நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த லைன் எதுக்காக வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் பெரிய சரிவை இந்த 6050லேருந்து 6550லேருந்து கீழே விழுறப்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த இடம் இது. இந்த ஹையவும் கனெக்ட் பண்ணி அதே ஏரியாவான மார்ச் 21 அதாவது போன வெள்ளிக்கிழமை நடந்த ஹையும் கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ 2 டவுன் ட்ரெண்ட் லைன், ஒரு அப் ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல இது நடக்க போகிற சம்பவத்தை நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக வரைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் எங்கே ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா 6100 இல்லை 6100 கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் இந்த 2 ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு சந்தேகமே கிடையாது, மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சாதகங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை பார்க்குற சமயத்தில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் இந்த 2 ட்ரெண்ட் லைன் கீழே இருக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் போட்டு தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன இந்த வாரம் செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஏரியாவை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த கான்ட்ராக்டில் மிக சுலபமாக ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 6100 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் மறுபடியும் இந்த 6100 ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் 2 ட்ரெண்ட் லைனும் மார்க்கெட்டுக்கு செல்லிங்க்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் மறுபடியும் கீழே 6060 கீழே பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்ததுன்னா ட்ரெண்டு டவுன் ஆயிரும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் தொடர்ந்து 6100க்கு மேலே போய் க்ளோசிங் கொடுத்தது, 6120 மறுபடியும் முன்னாடி நாள் க்ளோசிங், அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங் மேலே ப்ரைஸ் க்ளோசிங் ஏதாவது வந்ததுன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு சாதகமாக இருந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் மற்றும் 6060 சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்டுக்கு போய் 6200 220 பக்கமாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் எப்போவுமே பிரச்சனை இருக்கிற இடம்னா, பெரிய ட்ரெண்டு முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது எங்கே போகுது, மார்க்கெட் எங்கே போகுதுன்னு இருக்கிற இடம் தான் நமக்கு கஷ்டமான இடம் ட்ரேடிங்கில். அந்த இடத்த மிக சுலபமாக நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறோம். நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். போன வாரம் இவ்வளோ கஷ்டமாக இருந்த சமயத்திலும் மார்க்கெட்டை கரெக்டான டைரக்ஷனில் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் கொண்டு போயிருந்திருக்கு அப்படின்றத. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.